Hi friends, welcome to GK's Infotech. இப்போ நீங்க வீடியோல பார்க்க போறது காருக்கான ஒரு ப்ராடக்ட் தான். ரீசெண்டா நம்ம அமேசான்ல ஒரு ஏர் பம்ப் தான் நம்ம வாங்கியிருந்தோம். இந்த ஏர் பம்ப் வந்து வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், காருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நிறைய அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த பிராண்ட் வந்து பார்த்தோன்னாக்கா தூசா அப்படின்றது தான் ஒரு பிராண்டு. இந்த பிராண்டை நீங்க வேற எந்த பிளாட்ஃபார்ம்லயும் வாங்க முடியாது. அமேசான்ல மட்டும்தான் இவங்க டைப் வந்து வச்சிருக்கிறாங்க. நல்ல ஒரு ரிவ்யூமே வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து இருக்கு. இதுல நிறைய மாடல்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. நம்ம வாங்கியிருக்கிற மாடல்னு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா 2-in-1 அப்படின்றது தான் மாடல். இந்த 2-in-1 அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா இது வந்து ஏசிலையும் ஒர்க் ஆகும், டிசிலையும் ஒர்க் ஆகும். இந்த ப்ராடக்ட் வந்து யாருக்கெல்லாம் வந்து சூட் ஆகும் அப்படின்னாக்கா, இன்கேஸ் வந்து உங்க வண்டி வந்து கார் பார்க்கிங்குள்ள இருக்கு, அவுட்டோர்ல இல்லாம கார் பார்க்கிங்ல வந்து நீங்க பார்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னாக்கா டெஃபினட்டா இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்காக தான். ஏன் அப்படின்னாக்கா நீங்க ஏசில வந்து நீங்க வந்து சார்ஜ் பண்ணிக்க இதுல முடியும். எதுக்காக நான் இதை சொல்றேன் அப்படின்னாக்கா, நீங்க டிசில வந்து இந்த பம்பை நீங்க ஒர்க் பண்ண வைக்கும் போது நீங்க இன்ஜினை வந்து டெஃபினட்டா ஆன்ல தான் நீங்க வைக்கணும். நீங்க ஆன்ல இல்லாம வெறும் வந்து பேட்டரியில இருக்க கரண்ட்டை நம்ம யூஸ் பண்ணி நீங்க இந்த ஏரை ஃபில் பண்ணீங்க அப்படின்னாக்கா டெஃபினட்டா உங்க பேட்டரி வந்து ட்ரெயின் ஆயிடும். அந்த தப்பை மட்டும் யாருமே வந்து பண்ணாதீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேட்டரி உள்ள ஏர் பம்பை வாங்கினா கூட நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நீங்க பம்ப் பண்ணவே வந்து ஆரம்பிக்கணும். பட் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னாக்கா, ஒரு இன்ஜினை நம்ம வந்து ஆன் பண்ணிட்டு அது ஒரு ஒரு ஏர் ஃபில் ஆகுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸ் அப்படின்னாக்கா 4 to 5 மினிட்ஸ் ஆகும் அப்படின்றத அவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க. அப்போ ஒரு 4 வீலுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா நியர்லி வந்து ஒரு 16 to 20 மினிட்ஸ் வந்து டெஃபினட்டா ஆகும். மேனுவலும் நமக்கு அவைலபிளா இருக்கு. பட் ஆனா வந்து இந்த எலக்ட்ரிக்கல் வந்து டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு டயருக்கு வந்து 3 to 4 மினிட்ஸ் வந்து எடுத்துக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 3 to 4 மினிட்ஸ் வந்து ஒரு டயருக்கு வந்து ஆகுது அப்படின்னாக்கா அப்ப 4 டயருக்கு டெஃபினட்டா 16 மினிட்ஸ் ஆகும். 16 மினிட்ஸ் வந்து பார்த்தோன்னா உங்க இன்ஜின் வந்து ரன் ஆச்சு அப்படின்னாக்கா எவ்வளவு ஃபியூல் வந்து கன்சப்ஷன் ஆகும் அப்படின்றத பாத்துக்கோங்க. டெஃபினட்டா இதை நிறைய பேர் வந்து பார்க்க மாட்டாங்க. ஒரு இன்ஜின் வந்து இவ்வளவு ஓடுது, இவ்வளவு ஃபியூல் வந்து எடுக்குமா அப்படின்ட்டு பார்ப்பாங்க. பட் டெஃபினட்டா வந்து ஃபியூல் வந்து எடுக்கும். ஏன்னா வண்டி ஓடினாதான் வந்து ஃபியூல் வந்து போகும் அப்படின்றது கிடையாது. நீங்க இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணாவே வந்து இன்ஜின் ரன் ஆக ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னாக்கா ஃபியூல் வந்து கன்சப்ஷன் வந்து ஆகத்தான் செய்யும். அதுக்காக தான் நான் சொல்றேன், நீங்க வாங்க போற ஒரு ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதான் நீங்க வந்து பார்க்கணும். இந்த ப்ராடக்ட் வந்து நான் ஒரு ஏசில ரன் பண்ற மாதிரி வாங்கியிருக்கேன். டிசிலையும் ஒர்க் ஆகும், ஏசிலையும் ரன் ஆகும். இப்போ நம்ம குயிக்கா வந்து இந்த ப்ராடக்டை வந்து அன்பாக்சிங் நம்ம வந்து பண்ணி பார்த்துடலாம். இதுல ஓபன் பண்ண உடனே நமக்கு வந்து ஒரு ஏசி மெயின் கார்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. பட் இதோட டிராபேக் என்ன அப்படின்னாக்கா, இதோட மீட்டர், இந்த ஒயரோட மீட்டர் வந்து நமக்கு ஒரு 1.5 மீட்டர் தான் கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் டிராபேக் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னாக்கா இதுதான். ஏன்னா இந்த ஒயரை நம்ம பிளக்இன் பண்ணி ஏரை ஃபில் பண்ணோம் அப்படின்னாக்கா ஒரு டயருக்கு மட்டும் தான் நம்ம ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். 3 டயரை நம்ம ஃபில் பண்ற மாதிரி முடியாது. அப்ப எப்படி இதை பண்றது அப்படின்னாக்கா, அகைன் வந்து நீங்க ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் வந்து பை பண்ற மாதிரி இருக்கும். அந்த ஜங்ஷன் பாக்ஸுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த காரை சுத்தி உங்களுக்கு போகக்கூடிய லென்த் உள்ள ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் நீங்க வாங்குற மாதிரி இருக்கும். அப்பதான் வந்து இந்த ஏசி கார்டுமே உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இது நான் என்ன ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் நான் வந்து இந்த கம்பெனிக்கு சொல்லுவேன் அப்படின்னாக்கா, எல்லாருமே ஜங்ஷன் பாக்ஸ் அகைன் ஒரு ஒரு ஹார்டன் மணியை நம்ம போட்டு மறுபடியும் ஒரு ஜங்ஷன் பாக்ஸ்லாம் வந்து வாங்கணும் அப்படின்னாக்கா அகைன் நம்ம ஒரு ஒரு மணி ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. அதனால நீங்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்னும் கொஞ்சம், அதாவது 3200 rupees ஒரு ஹார்டன் மணியை போட்டு நம்ம இந்த ப்ராடக்டை வாங்கும்போது நீங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அகைன் ஒரு 100 rupees மேல வந்து அந்த ப்ராடக்டை சேல் பண்ணி நீங்க ஒரு ஒரு 6 to 7 மீட்டர் வந்து நீங்க கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 4 வீல்ஸ்க்குமே நம்மளால வந்து டயரை வந்து ஏர் ஃபில் பண்ண முடியும். இது ஒரு பெரிய டிராபேக்னே கூட நான் வந்து சொல்லுவேன். அகைன் வந்து ஜங்ஷன் பாக்ஸ் வாங்குறது இட் இஸ் நாட் சூட்டபிள் அப்படின்றத நான் கிளியரா சொல்லுவேன். ஆனா இவங்க இந்த பேட்டரி வெர்ஷன், இந்த பேட்டரிக்கான சாக்கெட் வந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னாக்கா நல்லா லென்த்தாவே கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னாக்கா, நீங்க ஃப்ரண்ட்ல 2 டயரை வந்து ஏர் ஃபில் பண்ண முடியும். அதே சமயத்துல நீங்க பேக்ல இருக்க டயரை வந்து
ஃபில் பண்ணலாம். அகைன் வந்து அந்த ஃபோர்த் வீல நீங்க ஏர் ஃபில் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த காரை வந்து மறுபடியும் வந்து சுத்தி சுத்தி இந்த ஒயர் அந்த அந்த டிவைஸை கொண்டு போய் தான் நீங்க அடிக்கிற மாதிரி இருக்கணும். பட் நம்ம வந்து ஒரு கம்ஃபர்டபுளுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை நம்ம வந்து வாங்குறோம். ஒரு ஏர் ஃபில் பண்ண ஒரு ஸ்டேஷனுக்கு போனா கூட என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா ஈஸியா 4 வீலுக்கு வந்து அவங்க ஏரை ஃபில் பண்ணிடுறாங்க. பட் இந்த ஒயர்ஸ் எல்லாம் வச்சு ஒரே ஸ்டெச்ல ஒரு ரவுண்ட் சர்க்கிள்ல நம்மளால வந்து இதை பண்ண முடியுமான்னு கேட்டா டெஃபினட்டா பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பிகாஸ் வி ஹாவ் டு கேரி த டிவைஸ் தென் யூ ஹாவ் டு ஃபில் த ஏர் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் நமக்கு வந்து இருக்கு. இது வந்து ஒரு நாட் சூட்டபிள்னு கூட நான் சொல்லுவேன். ஒரு கேரி கேஸ் வந்து இவங்க கொடுத்துருக்குறாங்க. இதுல ஒரு நம்ம வந்து பூட் ஸ்பேஸ்லயே நம்மளால வந்து இதை வச்சுக்க முடியும். ஒரு பபுள் ராஃப்ல வந்து இந்த டிவைஸை கொடுத்து ரொம்ப காம்பாக்டான ஒரு சைஸ்ல தான் இவங்க கொடுத்துருக்குறாங்க. ஒரு காம்பாக்ட் அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்இடி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இன்கேஸ் ஒரு ஹைவேஸ்ல போயிருக்கும் போது ஒரு டயர் வந்து உங்களுக்கு ஏர் ஃபில் பண்ணணும் இல்ல பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா இந்த எல்இடியை வந்து யூஸ் பண்ணி உங்களால வந்து பண்ணிக்க முடியும். இங்க வந்து 2 இது கொடுத்துருக்காங்க, பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா டிசிக்கான கனெக்ஷனும் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஏசிக்கான கனெக்ஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு கேரி பண்ற மாதிரி ஒரு ஹேண்டிலுமே வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. இவங்க பிராண்டை வந்து ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க. ரொம்ப காம்பாக்டான ஒரு டிசைன் தான். பட் இவங்க என்ன கிளைம் பண்றாங்க அப்படின்னாக்கா ஒரு நல்ல ஒரு ரிஃபைன்மெண்டான ஒரு மோட்டர் இதுல வந்து இருக்கு, பவர்ஃபுல்லான ஒரு மோட்டர் இருக்கு அப்படின்ட்டு இவங்க கிளைம் பண்றாங்க. பட் ரொம்ப ஃபாஸ்ட் ஏர் ஃபில்லிங்கும் வந்து இதுல நடக்கும் அப்படின்றதும் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு டிஜிட்டல் மெத்தட்ல இவங்க கொடுத்துருக்காங்க. மறுபடியும் ஒரு டிராபேக் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னாக்கா ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த மாதிரி பம்பை வாங்கும் போது பார்த்து வாங்குங்க. நிறைய பிராண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சைக்கிளுக்கு அடிக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைக்கிளுக்கு எல்லாம் அடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் சில பிராண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா ஜஸ்ட் வந்து த்ரெட் டைப்ல வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த த்ரெட் டைப்புக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னாக்கா அந்த த்ரெட் டைப்ல நீங்க ஈஸியா வந்து பார்த்தனாக்கா நீங்க அந்த மவுத்ல வந்து நீங்க த்ரெட் பண்ணிக்க முடியும், அதாவது ஸ்க்ரூ மாதிரி பண்ணிக்க முடியும். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த அதாவது இது டீ மாதிரி இருக்கு இல்லையா, இது டீ மாதிரி இருக்கிறதுனால உங்க டயர்ல போய் இதை பிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா இடிக்கும். இன்கேஸ் நீங்க அலாய் வீல் வச்சிருக்கீங்க, வெறும் ஸ்டீல் வீல் வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா there is no ப்ராப்ளம், நீங்க அப்படியே ஈஸியா பண்ணிடலாம். இன்கேஸ் வந்து ஒரு வீல் கவர் எல்லாம் போட்டு பண்றீங்க அப்படின்னாக்கா இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா இடிக்கும். ஆனா சில இன்டர்நேஷனல் பிராண்ட்ல இருக்கிற ஏர் பம்ப் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைப் கொடுக்காம ஸ்ட்ரெயிட்டாவே வந்து பார்த்தனா வரும், ஸ்க்ரூ டைப்ல வரும். இது டீ மாதிரி இருக்கு இல்லையா, நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரெயிட்டா வந்து பார்த்தனா வரும். ஸ்ட்ரெயிட்டா வரும்போது நம்ம ஸ்க்ரூ பண்ணோம் அப்படின்னாக்கா ஈஸியா நம்மளால வந்து ஏர் பம்ப் நம்ம பண்ணிக்க முடியும். பட் இதுவுமே வந்து பார்த்தனா எல்லாருக்குமே சூட் ஆகுமா அப்படின்னு கேட்டா டெஃபினட்டா எல்லாருக்குமே இது வந்து சூட் ஆகாது. பட் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இதையுமே அவங்க வந்து ஒரு ஸ்க்ரூ டைப்ல கொடுத்திருந்தாங்க அப்படின்னாக்கா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எல்லா அதாவது அலாய் வச்சிருக்கவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஸ்டீல் வீல் வச்சிருக்கவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், இன்கேஸ் வீல் கவர் வச்சிருக்கவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் இதையுமே வந்து அவங்க கன்சிடர் பண்ணலாம். பட் ஒரு க்ளோஸ் லுக்ல நம்ம இங்க வந்து பார்க்கலாம். நான் இதை உங்களுக்கு ஆன் பண்ணியே வந்து பார்த்தோன்னா காட்டுறேன். இப்போ நம்ம ஏசி கார்டில் கனெக்ட் பண்ணிட்டோம், சுவிட்சுமே வந்து போட்டாச்சு. இப்போ நீங்க இந்த ஒயரோட லென்த்தை நீங்க வந்து பார்க்கலாம். ஏன்னா இது வந்து கட்டாயமா எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இந்த ப்ராடக்டை வாங்கும் போது. இப்போ நான் இந்த ப்ராடக்டை நம்ம கேரி பண்ணிட்டே இருக்க முடியாது, கீழே வச்சிடுறேன். பட் இதோட அந்த இதை பாருங்க எவ்வளவு சின்னதா இருக்கு. இதை வச்சு நம்ம வந்து கார் டயரை வந்து அடிக்க முடியுமா? டெஃபினட்டா அடிக்க முடியாது. ஜங்ஷன் பாக்ஸ் இருந்தா தான் அடிக்க முடியும் அப்படின்னாக்கா அதை வந்து அவங்க மென்ஷன் பண்ணணும், நீங்க இந்த ஜங்ஷன் பாக்ஸ் இருந்தா தான் அடிக்க முடியும், இல்லைன்னா அடிக்க முடியாது அப்படின்றத அவங்க வந்து கம்பெனிலே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கணும். அப்பதான் நமக்கு வந்து கரெக்டா இருக்கும் நமக்கு. இப்போ இதை பாருங்க, இதை எங்கன்னா வீல்ல கனெக்ட் பண்ண முடியுமா? ஒயர் அவ்வளவுதான், இவ்வளவுதான் ஒயர் வந்து கொடுத்துருக்குது. இப்படிலாம் வந்து ப்ராடக்டை வந்து செல் பண்ணா எப்படி வந்து வாங்குவாங்க? ஒண்ணுமே புரியல எனக்கு. என்னதான் குவாலிட்டியா கொடுத்தாலும் இதுலயே தெரியுது குவாலிட்டி எப்படி இருக்குன்ட்டு. இதோட ஃபங்க்ஷன் நம்ம வந்து பார்க்கலாம். ஆக்சுவலா என்னால கனெக்ட் பண்ணி உங்களுக்கு காட்ட முடியல எனக்கு. இப்ப நம்ம அந்த ஃபங்க்ஷன் வந்து பார்க்கலாம். கொஞ்சம் க்ளோசர் லுக்ல இங்க பாத்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல்ல ஒரு ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் பட்டன் வந்து பாத்தீங்கன்னா இந்த டார்கெட் வேல்யூ வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த நம்ம வந்து உங்க டயரோட நம்ம சைஸ் அந்த அதாவது எங்க வந்து இதோட
வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னாக்கா நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். என் கூடயே வாங்க, என் கூடயே வாங்க. எந்த இடத்துல கொடுத்துருக்காங்கன்னா, உங்களோட காருக்கு எவ்வளவு வேல்யூ ஆஃப் ப்ரெஷர் வந்து வைக்கணும் அப்படின்றத எல்லா கார்லயுமே வந்து இந்த டோருக்குள்ள இந்த ஸ்டிக்கரை ஒட்டியிருப்பாங்க. இது வந்து நமக்கு வந்து 16 கொடுத்துருக்காங்க. 32 PSI நமக்கு வைக்கணும். இந்த காருக்கு எவ்வளவு வந்து ப்ரெஷர் வைக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதுக்கேத்த மாதிரி நம்ம இங்க வந்து இன்க்ரீஸ் பண்ற பட்டன் இங்க கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து டிக்ரீஸ் பண்ற பட்டன் கொடுத்துருக்காங்க. இது டார்கெட் வந்து 34ல இருக்கு. நமக்கு 32 வந்து வைக்க சொல்லியிருக்காங்க. நம்ம 32 வச்சாச்சு. 32 வச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து நமக்கு 0 அப்படின்னு இருக்கு. நீங்க இந்த நாபை கொண்டு போய் உங்க டயர்ல போய் நீங்க பிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்க டயர்ல இப்ப கரண்டா வந்து எவ்வளவு ப்ரெஷர் இருக்கு அப்படின்றத இங்க வந்து டிஸ்பிளே ஆகும். நீங்க கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இது வந்து ஸ்டார்ட் பட்டன், இது இந்த தேர்ட் பட்டன். இந்த பட்டனை பிரஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஏர் வந்து ஃபில் ஆக ஆரம்பிச்சிடும். இங்க வந்து இப்போ சப்போஸ் வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஒரு 28 இருக்கு அப்படின்னாக்கா இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ஷட் ஆஃப் வந்து ஒரு ஏர் பம்ப் தான் இது. ஆட்டோமேட்டிக்கா அந்த 32 வந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஆஃபுமே வந்து ஆயிடும். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஈஸியாவே வந்து நீங்க ஆன் பண்ணிட்டு உங்களுக்கு டயர் பிரஷர் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் எதுவுமே நமக்கு தேவை கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா இந்த லெவல் ரீச் ஆச்சு அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா இதோட மோட்டர் வந்து ஷட் ஆஃப் ஆயிடும். இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா இந்த செகண்ட் பட்டன் வந்து இன்கேஸ் வந்து நீங்க வந்து பார்லயும் கொடுத்துக்கலாம், PSIலையும் கொடுத்துக்கலாம். இப்ப நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த இது மாறும் பாருங்க. இது வந்து பார்ல வந்து கொடுத்துருக்காங்க 2.20 பார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இன்கேஸ் சில பேருக்கு வந்து கார்ல ஸ்டிக்கர் வந்து அவங்க பார்ல கொடுத்திருப்பாங்க, இல்லனா வந்து இந்த KPA யூனிட்ஸ்ல வந்து கொடுத்திருப்பாங்க, இல்லனா வந்து kg per சென்டிமீட்டர்ல வந்து ஸ்கொயர்ல கொடுத்திருப்பாங்க. உங்களுக்கு இது வந்து PSI. ஜெனரலா வந்து எல்லா காருக்குமே வந்து நம்ம வந்து PSIல தான் வந்து ஃபில் பண்ணுவாங்க. அந்த ஸ்டிக்கர்லயுமே வந்து பார்த்தோன்னா PSIயும் கொடுத்துருப்பாங்க, பார்லயும் கொடுத்துருப்பாங்க. நீங்க அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். அந்த யூனிட்டை நீங்க மாத்தி நீங்க பண்ணிக்க முடியும். நீங்க ஒரு தடவை மட்டும் ஏர் ஃபில் பண்ணும்போது என்ன யூனிட்ல இருக்குன்னு பார்த்துட்டு ஏர் ஃபில் பண்ணுங்க. பட் ப்ராடக்ட் வந்து இதுதான். நான் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கலாமா அப்படின்னு கேட்டாக்கா டெஃபினட்டா வந்து நீங்க ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் வச்சிருக்கீங்க, ஒரு லென்த்தியான ஒரு வயர் வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த ப்ராடக்ட்டை நீங்க வாங்குங்க. இல்ல அப்படின்னாக்கா டெஃபினட்டா இந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம அட்வைசபிளும் கிடையாது. அதே சமயத்துல இன்னொரு ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னாக்கா இந்த நாப டீ மாதிரி கான்செப்ட்ல இருக்கு. நீங்க அந்த நாபல போய் இதை பிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா உங்களால இதை பிக்ஸ் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் நம்ம ஏன் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை வாங்குறோம் அப்படின்னாக்கா நம்ம ரொம்ப கம்ஃபர்ட்டா வந்து ஏர் ஃபில் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் மேனுவல்ல இருந்து ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ்க்கு வந்து மாறுறோம். அது நமக்கு வந்து ரொம்பவே வந்து கம்ஃபர்டபிள கொடுக்கணும். பட் ஆனா அந்த மாதிரி இல்ல. இதை அவங்க டெஃபினட்டா வந்து சேஞ்ச் பண்ணியே ஆகணும். பட் எனக்கு மட்டும் தான் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கா இல்ல மற்றவங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கான்னு எனக்கு தெரியல. இன்கேஸ் இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னாலும் இல்ல இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை நீங்க வாங்கி உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னாக்கா கமெண்ட்ஸ்ல வந்து உங்க ப்ராப்ளத்தை வந்து தெரிவிங்க. இது எதுக்காக அப்படின்னாக்கா இது ஒரு ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. இந்த மாதிரி கமெண்ட் வந்து மற்றவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் நம்மளோட ஹார்ட் அண்ட் மணியை போட்டு இதை வாங்குறோம். 3200 rupees வந்து அவங்க சேல் பண்றாங்க அவங்க. பட் இது மாதிரி ஒரு வாங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்க வாங்கலாமா வேணாமான்றது வந்து உங்களுக்கு கிளியராகவே தெரியும். That's all about the video. Thank you so much for watching my video. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்றேன்.